அனைவருக்கும் வணக்கம். பக்திக்கும் காதலுக்கும் இலக்கணமாக திகழும் மார்கழி மாதத்தின் மகிமையை பற்றி இன்று காண்போம். சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் தன் மனதிற்கு பிடித்த கண்ணனை கணவனாக அடைய மேற்கொண்ட ஒரு உன்னத தவமே இந்த பாவை நோன்பு ஆகும். உங்களை புரிந்து கொள்ளும் அன்பான துணை கிடைக்க வேண்டும் என்றாலும், உங்கள் திருமண தடைகள் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்றாலும் ஆண்டாள் காட்டிய இந்த நோன்பு ஒரு சிறந்த வழியாகும். மார்கழி மாதம் என்பது தேவர்களின் அதிகாலை பொழுது, அதாவது பிரம்ம முகூர்த்த காலம் என அழைக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. இந்த நோன்பை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்? அதிகாலையிலேயே துயில் எழுந்து நீராட வேண்டும். வீட்டின் முன் அழகிய கோலமிட்டு இறைவனை வரவேற்க தயாராக வேண்டும். திருப்பாவை பாசுரங்களை மனமுருகி பாடி அந்த கண்ணனை வழிபட வேண்டும். தூய்மையான பக்தியும் நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் உங்கள் ஆருயிர் துணையை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை. இறைவனே அவரிடம் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த மார்கழியில் உங்கள் நோன்பை தொடங்குங்கள். ஆண்டாள் நாச்சியார் அருளால் உங்கள் வாழ்வின் தடைகள் விலகி மங்களங்கள் பெருகட்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டாள் அருளை பெற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். நன்றி.